கவலைப்படாத சங்கரபாண்டி, உங்களுக்கு பார்வை நிச்சயமா கிடைக்கும். புத்து இருக்கிற இடத்துக்கு போய் நான் ஒரு யாகம் பண்ண போறேன். யாகம் பண்ணா அந்த நாகத்தை கட்டுப்படுத்திடலாமா குருஜி? சிங்கப்படாரனோட மகிழிக்கே கட்டுப்படாத அந்த நாகத்தை உங்க யாகத்தால அதை கட்டுப்படுத்த முடியுமா குருஜி? ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு ஏக்கமும் ஒரு தேவையும் இருக்கும். என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை கொடுத்தோம்னா கண்டிப்பா தன்னோட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை நாகம் நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துரும். எனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிரும்ல குருஜி? கவலைப்படாத, கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த யாகத்தை நீங்க எப்ப பண்ண போறீங்க? இப்போவே போய் ஆரம்பிச்சிடுறேன். யாகத்தோட பலனா நாகம் வந்து என்ன தேவைன்னு நம்ம கிட்ட சொல்லும். அதை செஞ்சு கொடுத்தோம்னா வைரம் நம்ம கையில கிடைச்சிடும். நம்ம குருஜி போன ஜென்மத்துல ஸ்னேக்கா பிறந்திருக்கிறாரு. அதான் ஸ்னேக்கோட கெமிஸ்ட்ரிகள் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரு. ஷூ, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. சிஸ்டர், பார்வை இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன் சிஸ்டர். உடனே யாகத்தை ஆரம்பிக்க சொல்லுங்க. அந்த பாம்பு கிட்ட டீல பேசி எப்படியாவது வைரத்தை வாங்குங்க. எனக்கு கண் பார்வையை திருப்பி கொடுங்க சிஸ்டர், திருப்பி கொடுங்க. சரி, வாங்க வாங்க போலாம். கூட்டிட்டு போங்க. ஐயா, பாத்து கைய பிடிச்சி இழுத்துட்டு போய்யா. வாங்க மேடம். மினிஸ்டர் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். நீங்க 4 பேரும் மினிஸ்டர் மகனுக்கு எப்படி ஃப்ரெண்டு? நாங்க 2 பேருமே தன்ராஜோட ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் மேடம். ஆமா மேடம். ஓ, தன்ராஜ் வீட்டுக்கெல்லாம் போவோம். அவங்க அப்பா அம்மாலாம் நல்லா தெரியும் மேடம். சரி. உங்க ஃப்ரெண்ட் எதுக்காக கொலை பண்ணீங்க? மேடம் மேடம் நாங்க கொலை பண்ணல மேடம். கொலை நாங்க எதுவும் பண்ணல மேடம். ஓகே ஓகே, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே மேடம். உங்க ஃப்ரெண்ட கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படியெல்லாம் யாரும் இல்ல மேடம். பார்ல, பப்ல எப்பவாவது யார் கூடயாவது பிரச்சனை பண்ணி சண்டை போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை பண்ணது இல்ல மேடம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒருவேளை போதையில மறந்து போயிருக்கோம். அப்ப பிரச்சனை பண்ணவங்க யாராவது கூட உங்க ஃப்ரெண்ட போட்டு தள்ளிருக்கலாம்ல? இல்ல மேடம், அப்படியெல்லாம் நாங்க எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணல மேடம். ஓகே, அப்போ இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது, சைட் அடிக்கிறது, லவ் பண்றது, இல்ல இந்த மாதிரி ஏரியா விட்டு ஏரியா போய் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். ஓஹோ, அவ்வளோ நல்லவங்களா நீங்க? நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லனா உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மேடம், தன்ராஜ் தான் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் மேடம். நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தா மேடம். நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். எந்த மாதிரி பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தான்? அது வந்து மேடம், அவன் வசதியை காட்டி சில பேர் அவன் வழிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான் மேடம். வழிக்கு வராதவங்கள மிரட்டி அவன் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவான் மேடம். ஆனா அவன் வச்ச குறில இருந்து ஒரு பொண்ணு மட்டும் மாட்டவே இல்லை மேடம். ரொம்ப நாளா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா மேடம். அவளை அடையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா மேடம். ஆனா அடைய முடியல மேடம். ரெகுலரா அந்த பொண்ணு வர்ற வழியில நின்று வம்பு பண்ணுவான். நாங்கெல்லாம் கூட இருந்திருக்கோம். ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு வேண்டியவர் வந்து தன்ராஜை அடிச்சுட்டாரு மேடம். அப்ப பப்ளிக் இருந்ததுனால அவன் அமைதியா இருந்துட்டா மேடம். அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? அடிச்ச அந்த ஆளு எப்படி இருந்தான்? மேடம், அந்த பொண்ணு யாரு பேர்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணை அடிக்கடி ஒரு இடத்துல பாப்போம். அந்த பொண்ணு தினமும் அந்த வழியா தான் வரும் மேடம். அப்படின்னா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? கண்டிப்பா வரும் மேடம். சரி, நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு போவோம். அந்த பொண்ணு எனக்கு காட்டணும். ஓகே மேடம். உமா, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி. ஓகே மேடம். நாம எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வரணும். ஓகே சரி. ஓகே மேடம், வாங்க. வாங்க மேடம். இங்கதான் அந்த பொண்ணு வருமா? இந்த இடம் தான் மேடம். தன்ராஜ் அந்த பொண்ணுக்காக அடிக்கடி இங்கே தான் வந்து நிற்பான். ரெகுலராக அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் கிராஸ் ஆகும் மேடம்.
இந்த இடத்துல வச்சு தான் பேசுவான். ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? ரெகுலரா வர பொண்ணு தான் மேடம். இன்னைக்கும் கண்டிப்பா வரும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிச்சா குற்றவாளியை பிடிச்சிடலாம்னு தோணுது. கண்டிப்பா கைரேகையை வச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க துர்கா ஏதாவது ஐடியா பண்ணிருப்பா. துர்கா கிட்ட இருந்து அடுத்த பிளான் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். தெரியும் மேடம். தேவையில்லாம மாட்டிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் மேடம். உண்மைதான் மேடம். ஹலோ, ஹலோ துர்கா, ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே போகலான்னு. ஆ? துர்கா, என்ன பேசாம இருக்க? உண்மையாவா சொல்றீங்க? ஏன் என் மேல எதுவும் நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, நீங்க திடீர்னு கால் பண்ணி வெளியில போலான்னு சொன்னதும் நம்ப முடியலங்க. அப்படியே கனவு மாதிரி இருக்கு. அப்போ இன்னும் கூட உனக்கு நம்பிக்கை வரல? அப்படி இல்லைங்க, சும்மா அதிர்ச்சியில இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஓகே. அப்போ நான், நீ, தெய்வமா 3 பேருமே வெளியே போறோம். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றோம். ஓகே? சரிங்க, கண்டிப்பா போலாம். சரி, நீ ஈவினிங் வருவல்ல? அப்புறம் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, கேஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்துடுறேன். எனக்கு முக்கியமான கேஸ் வந்து அந்த மினிஸ்டரோட மகன் இருக்கான்ல, அவனோட மர்டர் கேஸ் தாங்க. இப்ப கூட அந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான ஆளை பிடிக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான ஆளா? நீ நீ என்ன சொல்ற? அமைச்சரோட பையன் கேஸ்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்காங்க. மினிஸ்டர் பையன் ரெகுலரா அந்த பொண்ணை மீட் பண்ற இடத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த பொண்ணு இப்ப வர டைமுங்கிறான். அவன் ஃப்ரெண்டும் அதான் சொன்னான். அந்த பொண்ணை பிடிச்சு விசாரிச்சா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். அத மட்டும் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நாம ஈவினிங் கண்டிப்பா வெளியே போலாம். சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். சரி சரி, ஓகே. துர்கா சொல்றது குந்தவை தான். துர்கா குந்தவையை பார்த்துட்டானா கண்டிப்பா துர்காவுக்கு சந்தேகம் வந்துடும். முதல்ல குந்தவைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். என்ன குந்தவை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஐயோ, குந்தவை துர்கா கிட்ட மாட்டிக்க கூடாது. குந்தவை தடுத்தே ஆகணும். அன்னைக்கு மினிஸ்டர் மகன் குந்தவை கிட்ட பிரச்சனை பண்ண இடத்துல தான் துர்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நாம எப்படியாவது வேற ரூட்ல போய் குந்தவை பிளாக் பண்ணிடலாம். நாம இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணோம். மேடம், இவனுங்க பொய் சொன்னாலும் சொல்லுவானுங்க. போய் சொல்லலாம் மேடம். இரு, வருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க மேடம். சத்தியமா வருவா மேடம். ஓகே, பார்க்கலாம்.
வண்டியில ஏறுங்க. என்னாச்சு சூர்யா? ஐயோ பேசுறதுக்கு நேரம் இல்ல, வண்டியில ஏறுங்க. என்னாச்சு சூர்யா, சொல்லுங்க. ஓ ப்ளீஸ்ங்க, வண்டியில ஏறுங்க. இது பாருங்க, இது ரொம்ப சீரியஸான கேஸ். தேவையில்லாம பொய் சொல்லாதீங்க. ஐயோ இல்ல மேடம், நாங்க போய் சொல்லல. பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனை. சத்தியமா மேடம், போய் சொல்லல மேடம். ஓகே, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். என்னாச்சுங்க? மந்திரி மகனோட கேஸ்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கிறதா துர்கா கண்டுபிடிச்சிட்டா. என்னங்க சொல்றீங்க? செத்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க வர வழியில உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் துர்காக்கு ஃபோன் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்லை போனை. அதனால தான் நான் கார் எடுத்துட்டு நேரா வந்துட்டேன். துர்காவை ஏமாத்துறது சரியா படலங்க. பேசாம துர்கா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். இல்ல இல்ல, வேணாம். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட வேண்டாம். அமைச்சருக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கோவத்துல துர்காவுக்கோ இல்லை என் பொண்ணு தேவிக்கோ தான் ஆபத்தா வரும். அது மட்டும் இல்லைங்க, முதல்ல உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து நம்மளே இந்த விஷயத்த துர்கா கிட்ட நேரடியாக சொல்லிடுவோம். நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துர்கா கிட்ட மட்டும் இல்லை, வேற யாருக்கிட்டையுமே இதை பத்தி சொல்லாதீங்க. சரிங்க. இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் அந்த பொண்ணை காணோம். மேடம் இங்கே தான் வருவா மேடம். ஹலோ, சொல்லுங்க சார். துர்கா, உடனே கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்க்கு வாங்க. சார், இதோ இப்பவே உடனே கிளம்பி வரேன் சார். உமா, நாம உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு ஓகே மேடம். நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க அப்ப வரணும். சரியா? ஓகே மேடம். போலாம். ம். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் வா. நாட்டினிலே. மெதுவா. எப்படியாவது எனக்கு பார்வை வரணும், வைரம் கிடைக்கணும். குருஜி, யாகத்தை நடத்தி அந்த நாகத்தை கண்ட்ரோல் பண்ணி வைரத்தை எடுத்துடலாம்ல? கண்டிப்பா அது நடக்கும். இன்னைக்கு வைரம் உங்க கையில கிடைக்கும், நம்பிக்கையோட வாங்க. குருஜி, ம். எனக்கு பார்வை கிடைக்கிற வரைக்கும் அந்த வைரம் எங்க கிட்ட இருந்தா மட்டும் போதும் குருஜி. பார்வை திரும்ப வந்ததும் அந்த வைரத்தை அந்த பாம்பு கிட்டயே திரும்ப கொடுத்துருவோம். இப்படி ஒரு டீல அந்த பாம்பு கிட்ட போடுங்க குருஜி. ம்? ம். என்ன பதில காணும்? சைலண்டால இருக்கிறாரு. எல்லாம் தயாரா இருக்கா? குருஜி. ம். ஏய் பாண்டி, ஹாசினி சொன்ன மாதிரி உனக்கு பார்வை போயிருக்க கூடாது. இந்த வாய் இருக்குல்ல, பேசுற வாய், இந்த வாய் தான் போயிருக்கணும். கொஞ்சம் அமைதியா வர மாட்டேன்? நான் என்ன சிஸ்டர் பண்றது? என் பிரச்சனையே அதானே. இத பார், யாகம் முடிஞ்சு அந்த வைரம் கைக்கு வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏன் சிஸ்டர், என்ன ஏதாவது மந்திரத்தை சொல்ல சொன்னா நான் என்ன சிஸ்டர் பண்றது? ஒரு அணிய புடுங்க வேணாம், வா. சரிங்க. வாயை மூடிக்கிட்டு வரணும். வா. ஏற்கனவே எனக்கு கண்ணு போச்சு, இப்ப பேச்சும் போச்சா? ஜெய் காளி. வா வா, பாத்து கூட்டு போங்க. மெதுவா. சிஸ்டர், நில்லு. பாம்பு புத்தி கிட்ட வந்துட்டமா சிஸ்டர்? குருஜி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு, சவுண்ட காணோம். பூஜை பண்றாரா இல்லையா? பூஜைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இனிமேதான் பூஜை ஆரம்பிக்க போறாரு. எனக்கு பார்வை இருந்தா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தான் இப்படி கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் சிஸ்டர், என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சிஸ்டர்? உனக்கு பார்வை போனதுல இருந்து நான் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பண்ண ஹெல்ப் எல்லாம் பெருசு இல்ல சிஸ்டர். இப்போ குருஜி பண்ற யாக பூஜையையும் நடக்க போறதையும் எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க சிஸ்டர். நானும் கேட்டுக்கிட்ட மாதிரியே இருக்கும், உங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரியே இருக்கும் சிஸ்டர்.
நீ வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க போறியா இல்லையா? சரி சரி, நான் எதுவுமே பேசல. வைரம் கிடைச்ச உடனே எனக்கு பார்வை கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு அது போதும். இரு இரு, பேசாம இரு. க்ரீம் ஜெய் காளி ஓம் 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 க்ரீம் ஓம் ஜெய் காளி ஓம். ஓவரா உரிமையிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஜெய் காளி வந்துரு. ஓம் ஓம். சிஸ்டர், க்ரீம் ஏதாவது ஜெய் நடக்குதா காளி. இல்லையா? இரு. ஜெய் குருஜி காளி. யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இரு. ஓம் ரீம் ஜெய் கல்கத்தா காளி. ஓம் ரீம் ஜெய் காளி. சிஸ்டர், அந்த பாம்பு வந்துருச்சா இல்லையா? இன்னும் வரல. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது என்ன முடியல. ரீம் ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஜெய் காளி வா. ஓம் ரீம் ஜெய் காளி வந்துரு வந்துரு. வா வா. ஓம் காளிகாயேஷே வித்யே. ஓம் காளிகாயேஷே வித்யே. வா. சங்கரபாண்டி, புத்துக்குள்ள இருந்த பாம்பு வெளியில வந்துருச்சு. சிஸ்டர், புத்துக்குள்ள இருக்கிற இந்த பாம்பு மட்டும் தான் வந்திருக்குதா இல்ல காட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பாம்பு கிளம்பி வந்துருச்சா சிஸ்டர்? புத்துக்குள்ள இருந்த மொத்த பாம்பு மட்டும் தான் வெளியில வந்திருக்கு. வைரத்தை எடுத்துட்டு வந்திருக்குதான்னு பாருங்க சிஸ்டர். இரு. உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். தயவு செய்து உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு. ஐயோ, என்ன இது? குருஜி பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தயவு செய்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை கொடுத்துரு. சீக்கிரமா டீல முடிங்க குருஜி. சங்கரபாண்டி, பாம்பு ஒரு பொண்ணா மாறிடுச்சு. என்ன அது? பாம்பு பொட்டா மாறிடுச்சா? சிஸ்டர், என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா, ஃபிகர் எப்படி? இப்படி போட்டேன்னா கண்ணு பொண்ணாலும் நீ அடங்கலையா? அப்படியே வாயிலே குத்துவேன். அமைதியாரு. நீ ஒரு இச்சாதாரி நாகமா? ஆமா, நான் இச்சாதாரி நாகம்தான். ஏன் சிஸ்டர், இச்சாதாரி நாகம்னா என்ன சிஸ்டர்? ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உனக்கு. வாயை மூடுன்னு சொன்னேன். ஒரு டவுட்ட கூட கேட்க விட மாட்டேங்கிறீங்களே. உன்னுடைய தேவை என்னன்னு சொல்லு. உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுக்கறேன். உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு. அநியாயமா சாகடிக்கப்பட்ட என் கணவரோட உயிர் எனக்கு வேணும். பாவம். நீ என்ன சொல்ற? 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கணவரும் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை, குடியிருந்த புத்த அந்த சூர்யா இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். அப்ப என் கணவர் இறந்துட்டாரு. இறந்து போன என் கணவரோட உடலை பத்திரப்படுத்தி வச்சு அந்த உடலோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் கணவரோட சாவுக்கு காரணமான அந்த சூர்யாவோட உயிர் எனக்கு வேணும். சூர்யாவோட உயிரை எடுத்து உயிர் இல்லாம இருக்க என் கணவரோட உடலுக்கு கொடுத்து அவரோட நான் சந்தோஷமா வாழணும்.
அதுக்காக தான் சூர்யாக்கு பாதுகாப்பா இருக்கிற வைரத்தை அவன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஏன் பாதுகாப்புல வச்சிருக்கேன். உன் எண்ணத்தை நிறைவேற்றதான் சூர்யாவை இங்க வர வச்சோமே. அப்போ நீ நினைச்சதை நிறைவேற்றிருக்கலாமே. சூர்யாவை ஏன் தப்பிக்க விட்ட? நான் தப்பிக்க விடல. அன்னைக்கு சூர்யாவோட உயிரை எடுக்கதான் விடாம விரட்டிட்டு போனேன். ஆனா திடீர்னு எங்க இருந்தோ வந்த ஒரு நாகம், என்னை விட சக்தி வாய்ந்த நாகம் என்னை தடுத்துருச்சு. அந்த சூர்யாவை காப்பாத்திருச்சு. இது அந்த மாறி வேலையா தான் இருக்கும். அம்மன் கிட்ட போய் தாலி பிச்சை கூடன்னு அழுதுருப்பா. அம்மன் வந்து சூர்யாவை காப்பாத்திருக்கும்.